ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்னுடைய ஃப்ரைஸ் ஆக்சுவலாக ஏச் ஆகிடுச்சுங்க. மேலுமே ரொம்ப சந்தோஷப்படுறதோட கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் தந்தை பாசம் வந்து பார்த்தீங்கன்னா வியக்க வைக்குதுங்க. பீட்டா ஃபிஷ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு இப்போ நான் இங்கே ஆஃபீஸ் லஞ்ச் டைம் வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதை பண்ணிகிட்டே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச அரை மணி நேரம் எங்கள் அண்ணன் காலையிலேருந்து இதை தாண்டா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எல்லா மீனையும் பிடிச்சிக்கொண்டே மேலே வச்சுக்கிட்டே இருக்குது. மீனும் ரொம்ப இதாக இருக்குது. பட் இருந்தாலும் பாருங்கள், எல்லா மீனும் குட்டி வந்து ஹேட்ச் ஆகிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டு வரவங்களாகட்டும் எல்லாருமே ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ சூப்பராக இருக்குங்கண்ணா. பட் என்னன்னா இதுக்கு அடுத்ததாக என்ன ஃபீடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் என்னோட இதில் அதான் யோசனை இருக்குது. வினிகரில் கொடுக்கலாம், பட் வினிகரில் நம்ம என்ன கல்ச்சரே போடாதனால அந்த வெறும் வாங்கி வச்சோம். கல்ச்சர் போடுறதுக்கு ஒரு சங்கட்டங்க, அது போடுறதே முடியாமல் இருக்குது. வேலைன்னு சொல்லிட்டு வேலை அது பிஸியாகவே இருக்கனால இதாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், குட்டி தெரியுதான்னு தெரியும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபுட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஃப்ளேக்ஸ் கொடுக்கலாமா ஸ்பைரல்னா கொடுக்கலாமா அதான் யோசிச்சுட்ருக்கேன். பட் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஈஸியாக உருவாக்கிடலாங்க. இப்போ இந்த மீன் குட்டி இருக்கா, குட்டி ஈஸியாக உருவாக்கிடலாம். அதை காப்பாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்று தாங்க, எதனால் ஃபெயிலியர் ஆகுது. ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ப்ரீட் பண்ணுறது எப்படின்னா ஒரு சின்ன தொட்டியில் தான் பண்ணுவோம். பட் என்னென்னா பெரிய இடத்துல ப்ரீட் பண்ணும்போது ரொம்ப இதாக தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா தண்ணினாலே நிறைய மீனுங்க இறந்துருதுங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு பீட்டா ப்ரீடிங் விடும்போது எப்படி அழுக்காதுன்னே தெரியலைங்க. ஏன்னா அது பீட்டா ப்ரீடிங் ஆகும்போது ஆல்மோஸ்ட் அழுக்காயிடுது, தண்ணி வந்து கெட்டு போகிற கண்டிஷன் ஆயிடுது. இப்போ நம்ம வினிகிரியிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதுனாலும் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக தண்ணியினுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாயிருது. அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறையா குட்டிங்க வந்து இறக்குது. ஏன்னா மீனுக்கு குட்டிங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தண்ணி தான். ஸோ தண்ணியினுடைய அது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல தண்ணிங்கிறது வந்துன்னா கெட்டு போய் நஞ்சு தண்ணியாக மாறிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா விஷம், அதாவது விஷத்துக்கு சமம் தான். அந்த நம்ம என்ன கொடுக்குறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் அழுக்கான தண்ணியில் இருக்கும்போது அது குட்டி வந்து சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி வந்து ஃபெயிலியர் ஆகுது. நாங்கள் வீட்டில் பண்ண ப்ரீடிங்க்கும் இங்கே பண்ண ப்ரீடிங்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நான் பண்ணது என்னென்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சு. தண்ணியினுடைய அந்த தன்மை மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே இருந்துட்டுருச்சு. ஏன்னா தண்ணியினுடைய குவான்டிட்டி லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து அப்படி இல்லை, தண்ணியினுடைய குவான்டிட்டி லெவல் வந்து கம்மியாக இருந்ததுனால சீக்கிரம் கெட்டு போயிடுது. ஸோ மேக்ஸிமம் ஃபெயிலியர் காரணம் வந்து இதுதான் என்னோடய ஃபீலிங்கில் நான் சொல்கிறேன். என்னோட ஒரு சின்ன லேர்னிங்கில் சொல்கிறேன். ஃபெயிலியர் பீட்டா ப்ரீடிங் உங்களோட குட்டி வந்து ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பாற்றுறது கஷ்டமாகிறது காரணமே இதுதான். ஸோ அடுத்தது இன்னொன்று என்ன ப்ரோ பண்ணணும். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து கேட்குறீங்க. ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை பீட்டா ப்ரீடிங் விட்டாச்சு, நம்ம குட்டி எடுத்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமியாக எக்ஸை ஆச் பண்ணி போடணுங்க. ஸோ அது வந்து எல்லாருமே பண்ணுற சிரமம். அப்படி இல்லை ப்ரோ, அப்படி என்ன பண்ணும் ப்ரோ அப்படின்னா மைக்ரோ வார்ம்ஸ், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலையில் வந்து வார்ம்ஸ் இது பண்ணி போடலாம். அப்படி இல்லை ப்ரோ அப்படின்னா வினிகிரியில் இருக்குது, அதை பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ என் குட்டியை நான் எப்படியாவது காப்பாற்றணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளேக்ஸு இல்லாட்டி ஸ்பைரல்னால் இது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாகவே இருக்கும். ப்ரோ இதை சாப்பிடுமா மீன் குட்டி அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது அந்த வாசத்துக்கே கொஞ்சம் சாப்பிடும். பட் என்னென்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 100%ன்னு சொன்னீங்கன்னா அந்த 100% என்னால் சொல்ல முடியாது. பட் எங்கிட்ட லைஃப் ஃபீடு இல்லை ப்ரோ, எங்கிட்ட கொடுக்குறது வேறு எந்த திணி இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதை ட்ரை பண்ண கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு அந்த ஃப்ளேக்ஸ் ஸ்பைரல் நான் கொடுக்குறது எனக்கு வந்து நிறையா காப்பாற்றணும் அப்படின்னா நைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காது, ஓடையெல்லாம் அது மாதிரி அந்த பண்ணை இருக்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைஸ் இது பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு பீட்டா ப்ரீடிங் ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது மாதிரி ஒரு பீட்டா மேல், இது மாதிரி நல்ல பபுள் நெஸ்ட் கட்டுற மேலையும் இது மாதிரி ஒரு ஃபீமேல், அதாவது ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு இருக்கிறதே உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அப்படி அடியில் பார்த்தீங்கன்னாவே எக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஆல்மோஸ்ட் உழுகிற கண்டிஷன் இருக்கும். அந்த மாதிரி மீனையும் உள்ளே விட்டுட்டிங்கன்னா வித்தின் 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு லே பண்ணிடும். அடுத்த நாளே உங்களுக்கு எக்கு வந்து ஹேட்ச் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பீட்டா ப்ரீடிங்கினுடைய ஒரு இது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.